ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை வீடியோ பிரியாஸ் வெல் வித் அம்மா. இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு நான் எப்படி பண்ணுவேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் எந்த குக்கரில் குக் பண்ணுறனோ அதை தான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூட வந்துட்டு ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு வந்துட்டு கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், அது இல்லைனா விட்டுறலாம். நெக்ஸ்ட் இது கூட பார்த்திங்கன்னா 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் தனியா சேர்க்குறேன், வர கொத்தமல்லி. இதையுமே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்து விட்டுறணும். ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், போடுற மசாலா கரிஞ்சிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட வந்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது கூட வந்துட்டு ரொம்ப சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 3/4 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துடணும். வறுத்த மசாலா பொருட்களெல்லாம் வந்துட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கணும், இல்லைனா தெரிச்சிடும். இப்போ இதே குக்கரில் வந்துட்டு மறுபடியும் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்துட்டு ஒரு சின்ன இலையை வந்துட்டு ஒரு 2-3 பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு ஏலக்காய், 4-5 கிராம்பு அண்ட் ஒரு துண்டு பட்டை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு மசாலா வந்துட்டு அதுலேயுமே ஆட் பண்ணியிருக்கோம், அரைக்கிறதுக்குமே ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மசாலா சேர்த்துட்டோம்னா கரம் மசாலாவோடைய ஸ்மெல் வந்துட்டு ஹெவியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்துட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயத்தோடைய பச்சை வாசனை போனதுமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக தான் எடுத்திருக்கேன். கறி குழம்பை பொறுத்த வரைக்கும் தக்காளி நான் வந்துட்டு ரொம்பலாம் ஆட் பண்ணிக்க மாட்டேன். இதுவுமே சின்ன சைஸ் தான், அரைக்கிறதுக்குமே ரொம்ப சின்ன சைஸ் தான் சேர்த்துருந்தேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுமே இது கூட வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த ஹோல் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு நான் வந்துட்டு சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே வந்துட்டு வதங்கி வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட்டு, அதையுமே இப்போ நான் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையுமே அலசி இந்த மசாலா கூடவே சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவில் சேர்த்துருக்க பொருட்கள்லாம் நான் வந்துட்டு நல்லா வதக்கிட்டு தான் நான் வந்துட்டு அரைச்சிருக்கேன். நல்லா வந்துட்டு வறுத்தெடுத்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு சட்டுன்னு வந்துட்டு கொதிச்சு வந்துடும். இது கூட இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் போல் எடுத்திருக்கேன். அதை தான் இப்போ நான் குழம்புல ஆட் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மசாலா கொதிச்சதுமே வந்துட்டு நம்ம மட்டன் சேர்த்துருக்கோம். மட்டன் சேர்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக நிறைய சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் வந்துட்டு விசில் போட்டுட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் போல் நான் விட்டு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு குக்கர் ஓப்பன் பண்ணணும். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்தளவுக்கு சூப்பராக ரெடியாக இருந்தது குழம்பு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருந்தது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன் கார்னிஷிங்காக. இந்த மாதிரி ஒரு வாட்டி மசாலா அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ.